சினிமாவில் காலாவதியான சிலர் அரசியலுக்கு வந்து அங்கீகாரம் பெறுகிறார்கள் அப்படின்னு திருமாவளவன் வந்து பேசியிருக்கிறாரு. சினிமாவில் காலாவதியான நடிகர்கள் அரசியலுக்கு வருவார்கள் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்த கருத்திற்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலடி கொடுத்துள்ளார். எங்களை நாயினும் கீழாக மதிச்சு இந்த ஆட்சியாளர்கள் பல்வேறு பிரச்சனைங்கிற ரொட்டி துண்டுகளை இங்க மும்மொழி கொள்கை இங்கிட்டு வீசு, அப்புறம் இது இங்கிட்டு வீசு அப்படின்னு நாங்க இந்த ஆட்சியில் நடக்கிற தீமைகள் குறைகள் எதையும் பேசாம என்ன நடந்துருச்சு, இது ஒரு 4 மாசம், இது ஒரு 2 மாசம் பேசுவோமா, இப்ப ஒரு 2 வாரம் பேசுவீங்களா, அப்புறம் வேற ஒன்று வரும் பாருங்க, வரும். இப்படிதான் இந்த பிரச்சனைங்கிற பிஸ்கட் இந்த ரொட்டி மக்களுக்கு வீசப்பட்டுக்கிட்டே இருக்கு. அது ஒவ்வொரு தடவையும் இந்த ஆட்சியாளர் சோகமா ஹிட்லர் சொல்றான்ல, எப்பவும் மக்களை 24 மணி நேரமும் பதட்டமாகவே வைத்திரு, அப்பதான் அவன் ஆட்சியில் என்ன நடக்குதுன்னு சிந்திக்க மாட்டான். அவன் எங்களை பதட்டமாவே வைத்து கொண்டிருக்கிறதுக்கு தான் இந்த அதிகாரம் செயல்படுது. அதை தகர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன செய்யலாம்னா ஒரே வழிதான், வாங்க புரட்சி செய்யலாம். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? அரசியலுக்கு வந்து அங்கீகாரம் பெறுறாங்க. யாரு? சினிமாவில் காலாவதியான சிலர் அரசியலுக்கு வந்து அங்கீகாரம் பெறுகிறார்கள் அப்படின்னு திருமாவளவன் வந்து பேசியிருக்கிறாரு. அத எங்க அண்ணன் சொல்றாங்களா தெரியல என்னன்னு. ஒருவேளை ஏன்னா அவர் கூட 2-3 படங்கள் நடிச்சார் எங்க அண்ணன் கூட, அதை கூட அவர் சொல்லியிருக்கல. அதை விடுங்க, அது ஏதோ சொல்லியிருப்பார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.